எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பாலோ கோயலோ எழுதின ஒரு அற்புதமான புத்தகத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம், தி ஆல்கமிஸ்ட். இது வெறும் ஒரு கதைன்னு நினைச்சிடாதீங்க. இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான வழிகாட்டி. சரி, வாங்க இந்த பயணத்துல ஒன்னா சேர்ந்து போலாம். ஆனா இந்த பயணத்தை நாம முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான எச்சரிக்கையை நாம தெரிஞ்சுக்கணும். இந்த மொத்த கதைக்கும் அடிப்படையா இருக்கிற ஒரு குட்டி கதையில இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன அந்த எச்சரிக்கைனா, சம்பாதிக்காத புதையலிடம் ஜாக்கிரதையா இரு. இதுதான் இந்த கதையோட ஆணிவேர்னே சொல்லலாம். அதாவது, உழைக்காம நமக்கு கிடைக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் உண்மையான மதிப்பு இருக்காது. யோசிச்சு பாருங்க, ஒரு இளவரசன் இருக்கான், அவனுக்கு ஒரு சரியான ஆத்ம துணைவி கொடுக்கப்படுறா, அவனோட ராஜ்யத்துல இருக்கிற எல்லாரும் அவனை புகழணும்னு கட்டளை போடப்படுது. ஏன், எல்லா புத்தகங்களும் அவன் தான் எழுதின மாதிரி மாத்தி எழுதப்படுது. அவன் என்னெல்லாம் ஆசைப்பட்டானோ அது எல்லாமே அவன் கால்ல வந்து விழுது. ஆனா கடைசில என்னாச்சு? அவன் இதையுமே கத்துக்கல. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? உண்மையான புதையல்ங்கிறது நாம ஒரு பயணத்தின் மூலமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தாங்க. சரி, இப்போ நாம நம்ம கதையோட ஹீரோ சாண்டியாகோவை பத்தி பார்க்கலாம். அவன் ஒரு ரொம்ப சாதாரணமான ஆடு மேய்க்கிற பையன். அவனோட ஆடுகள் புதுசு புதுசா பயணம் செய்யறது, அப்புறம் அவன் மனசுக்கு பிடிச்ச திரும்பவும் பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணு, இதோட அவனோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவனுக்கு திரும்ப திரும்ப ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒரு சின்ன குழந்தை வந்து எகிப்து பிரமிடுகள் பக்கத்துல அவனுக்காக ஒரு புதையல் காத்துக்கிடுக்குன்னு சொல்லுது. சும்மா இருந்த அவனோட வாழ்க்கைய இந்த கனவு ஒரு உழுக்குது. ஒரு பெரிய விதிக்கான விதைய மனசுல விதைக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுங்கிற ஒரு பெரிய கேள்வியும் எழுப்புது. அந்த கனவால குழம்பி போன சாண்டியாகோ அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேட ஆரம்பிக்கிறான். அப்போதான் சேலம் நகரத்தோட மன்னன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிற மெல்கிசெடக்குங்கிற ஒரு மர்மமான பெரியவர் அவன் சந்திக்கிறான். அந்த அரசர் சொல்ற ஒரு விஷயம்தான் இந்த புத்தகம் முழுசு நம்மள வழிநடத்த போகுது. அதுதான் சொந்த லட்சியம். அது என்னன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில உண்மையிலேயே எதை சாதிக்கணும்னு எப்பவும் விரும்புனீங்களோ அதுதாங்க உங்க சொந்த லட்சியம். இந்த பூமியில அதுதான் உங்களுக்கான பணி. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரோட ஆசைகளுக்கும் இது எவ்வளவு கனெக்ட் ஆகுது இல்லையா? அப்புறம் அந்த அரசர் சொல்ற அந்த ஒரு வரி உலகத்துல ரொம்பவே பிரபலம். நீங்க எதையாவது உண்மையாவே மனசார விரும்பும்போது இந்த பிரபஞ்சம் மொத்தமும் ஒன்னு சேர்ந்து அதை நீங்க அடையறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். நம்ம கனவுகளை துரத்த துணியிற ஒவ்வொருத்தருக்கும் பிரபஞ்சம் கொடுக்கிற ஒரு வாக்குறுதி இது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் சாண்டியாகோ ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைய மாத்த போற ஒரு முடிவு எடுக்கிறான். எகிப்துக்கு பயணம் செய்ய பணம் வேணும். அதுக்காக அவன் உசுரா நினைச்ச அவனோட ஆட்டு மந்தையே வித்துடுறான். அவன் தன்னோட கனவுக்காக தன்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே வித்துட்டான். யோசிச்சு பாருங்க, இது சாதாரண தியாகம் கிடையாது. நம்மளோட சொந்த லட்சியத்தை அடையறதுக்கு சில சமயம் எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பும் ரிஸ்க்கும் எடுக்க வேண்டியிருக்கும்னு இது நமக்கு ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. அப்படி எல்லாத்தையும் வித்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கிடைச்சது தங்க நாணயங்கள் நிறைஞ்ச ஒரு பை. இதுதான் அவனோட கனவுக்கான டிக்கெட். ஆனா அடுத்து நடக்க போற இழப்பு இதை விட ரொம்பவே பெருசு. அவன் டாஞ்சியர்ங்கிற ஊர்ல கால் வச்ச முதல் நாளே ஒரு திருடன் அவன்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் திருடிட்டு போயிடுறான். அவ்வளவுதான், அவனோட கனவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச மாதிரி ஒரு நிலைமை. ஒரு அந்நிய நாட்டுல கையில காசு இல்லாம தனியா நிக்கிறான். இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு தெரியாத நாட்டுல கையில ஒரு பைசா கூட இல்லாம தனியா நின்னா என்ன பண்ணுவீங்க? அந்த முழுமையான தோல்விங்கிற உணர்வு எப்படி இருக்கும்? சாண்டியாகோவோட நிலைமை அதுதான். ஆனா சாண்டியாகோ அதோட துவண்டு போயிடல. முயற்சியை கைவிடாம அங்கிருந்த ஒரு கிறிஸ்டல் கடையில வேலைக்கு சேர்றான். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அங்க வேலை செய்யறான். இந்த ஒரு வருஷ பயணம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில பாடங்களை கத்துக் கொடுக்குது. அங்க அவன் பொறுமையா இருக்க கத்துக்கிறான். வார்த்தைகளே இல்லாம எப்படி மத்தவங்கள புரிஞ்சுக்கிறதுன்னு கத்துக்கிறான். அப்புறம் மக்தூப், அதாவது எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டதுங்கிற உண்மையும் புரிஞ்சுக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது? சில சமயம் நம்ம பாதையில வர தடங்கல்கள் கூட நம்ம பயணத்தோட ஒரு முக்கியமான பகுதி தாங்க. இந்த நேரத்துல அவன் கத்துக்கிட்ட பாடங்கள் தான் அவனோட அடுத்த கட்ட பயணத்துக்கு ஒரு பெரிய அடித்தளமா இருந்துச்சு. இப்போ சாண்டியாகோ தன்னோட பயணத்தை தொடர்றதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சிட்டான். பாலைவனத்தை கடந்து போற ஒரு வியாபார கூட்டத்தோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறான். அங்கதான் அவன் ஒரு இங்கிலீஷ்காரரை சந்திக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் அறிவை தேடுற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த இங்கிலீஷ்காரர் புத்தகங்கள், குறியீடுகள், பழைய நூல்கள்னு இதிலிருந்து அறிவை தேடுறார். ஆனா நம்ம மேய்ப்பன் சாண்டியாகோவோ இந்த உலகத்தை பார்த்து விஷயங்களை உற்று நோக்கி தன்னோட உள் உணர்வு மூலமா கத்துக்கிறான். அவனோட ஞானம்ங்கிறது அனுபவத்திலிருந்தும் இந்த உலகின் ஆன்மாவோட அவனுக்கு இருந்த ஒரு ஆழமான இணைப்புல இருந்தும் தான் வருது. அந்த பாலைவனத்துல இருக்கிற ஒரு சோலையில அவன் பாத்திமாங்கிற ஒரு பொண்ணை சந்திக்கிறான். அவன் மேல காதல் வயப்படுறான். இப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு புது சோதனை நிக்குது.
காதலை தேர்ந்தெடுக்கிறதா இல்ல புதையல தேடுற அவனோட பயணத்தை தொடர்றதா? அவனோட வாழ்க்கையில 2 சக்தி வாய்ந்த விஷயங்களுக்கு நடுவுல அவன் மாட்டிக்கிறான். அவனோட பயணம் உண்மையிலே எதுக்காகங்கிறத புரிஞ்சுக்க இது அவனை தூண்டுது. சரி, இப்ப நாம இந்த கதையோட முடிவுக்கு போக போறதில்ல. ஆனா இதுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு பாடத்தை இப்ப பார்க்க போறோம். இந்த பாடத்தை அந்த வயசான ராஜா பயணத்தோட ஆரம்பத்திலேயே சாண்டியாகோக்கு சொல்லியிருப்பார். அது ஒரு ஞானி ஒரு சின்ன பையனது கொடுத்த ஒரு வேலை என்னன்னா, என் அரண்மனையோட எல்லா அதிசயங்களையும் சுத்தி பாரு, ஆனா இந்த ஸ்பூன்ல 2 சொட்டு எண்ணெய் இருக்கு, இதையும் கையில வச்சுக்கோ. முக்கியமா இந்த எண்ணெய் கீழே சிந்திடக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த பையன் முதல் தடவை அரண்மனைய சுத்தி வரும்போது அவனோட முழு கவனமும் ஸ்பூன்ல இருந்த எண்ணெய் சிந்திடக்கூடாதுங்கிறதுல மட்டும்தான் இருந்துச்சு. அதனால அரண்மனையோட அழக அவன் கொஞ்சம் கூட ரசிக்கவே இல்ல. சரி, 2வது தடவை சுத்தி வரும்போது அவன் அரண்மனையோட எல்லா அதிசயங்களையும் பார்த்து ரசிச்சான். ஆனா அந்த சந்தோஷத்துல ஸ்பூன்ல இருந்த எண்ணெய கீழே சிந்திடுறான். பாத்தீங்களா, 2மே தப்புதான். அப்போ அந்த ஞானி சொல்றார், மகிழ்ச்சியோட ரகசியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அற்புதங்களையும் பார்க்கணும், ரசிக்கணும். ஆனா அதே சமயம் நம்ம கையில இருக்கிற ஸ்பூன்ல இருக்கிற அந்த 2 சொட்டு எண்ணெய, அதாவது நம்ம நோக்கத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இதுதாங்க அந்த புத்தகத்தோட சக்தி வாய்ந்த பாடம். நம்ம வாழ்க்கையும் இப்படிதான். நிகழ்காலத்தை ரசிக்கணும், ஆனா நம்ம நோக்கத்தை நோக்கி போறத நிறுத்தக்கூடாது. இது 2க்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் வேணும். அப்போ உங்க வாழ்க்கையில அந்த 2 சொட்டு எண்ணெய் எது? நீங்க ரசிக்க வேண்டிய அற்புதங்கள் என்னென்ன? நீங்க அடைய வேண்டிய நோக்கம் என்ன? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியோட இந்த அலசலை நாம முடிச்சுக்கலாம்.